கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம AK64 அப்டேட் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. அண்ட் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம AK64 படத்தோட மிகப்பெரிய மாஸான எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஷூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம AK64 படத்தோட ப்ரமோ ஷூட் வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த அப்டேட் வந்து எப்போ ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலுமே ரொம்ப யோசிச்ச செயலிருந்து வரல. பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம AK64 படத்துலேருந்து சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம AK வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஜனவரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம AK கொடுத்த அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ண ஒரு இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் ஆதிக்க ரவிச்சந்திரன் இவங்களாம் பேசி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் நம்ம AK64 அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம AK64 அப்டேட்டாக பயங்கரமாக எதிர்பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி நம்ம AK64 டைட்டில் பொறுத்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஹாலிவுட் டைட்டிலாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம AKவோட கெட்டப் இந்த படத்தில் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நரேஷன் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன், அது எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து நம்ம AK64 அப்டேட் தொடர்ந்து நம்ம ரோம் எபிசோட்ஸ்லேருந்து வரப்போகுது. அண்ட் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.